ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டால் பலரும் மார்பகம் மற்றும் பிறப்புறுப்புகளை தான் கூறுவார்கள். அதை தவிர வேறு என்ன வேறுபாடு என்று கேட்டால் உடை, தலைமுடி, நடை என்று கூறுவார்கள். இவை அனைத்தும் நம் கண்களுக்கு புலப்படும் வெளிப்படையான வேறுபாடுகள். ஆனால் அதையும் தாண்டி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள உடல் வித்தியாசங்களை நிபுணர்கள் பட்டியலிட்டுள்ளனர். அவற்றுள் சிலவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். ஆண்களை விட பெண்களின் இடுப்பு பகுதி பெரியது. மேலும் இது குழந்தை பிறப்பிற்காக இயற்கை பெண்களுக்கு ஏற்படுத்திய வடிவம். பொதுவாக ஆண்களுக்கு கொழுப்புகளானது வயிற்றில் சேரும். அதனால் தான் பெண்களை விட ஆண்கள் தொப்பையால் கஷ்டப்படுகின்றனர். அப்படியெனில் பெண்களுக்கு கொழுப்புகள் எங்கு சேரும் என்று நீங்கள் கேட்கலாம். பெண்களுக்கு கொழுப்புகளானது தொடை மற்றும் இடுப்பின் பின்பகுதியில் சேரும். மேலும் ஆண்களை விட பெண்களின் தொடை பெரியதாக இருப்பதற்கு காரணமும் இதுவே. இதய துடிப்பு என்று வரும்போது ஆண்களை விட பெண்களின் இதய துடிப்பு மிகவும் வேகமாக இருக்கும். அதில் ஆண்களுக்கு சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கிறது என்றால் பெண்களுக்கு 80 முறை துடிக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள செல்களும் வேறுபடும். இதற்கு காரணம் அவர்களின் குரோமோசோம்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆண்களை விட பெண்களின் இரத்தத்தில் நீரின் அளவு அதிகமாக இருக்கும். இதனால் பெண்களின் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கும். இதன் காரணமாக பெண்கள் அடிக்கடி இரத்த சோகைக்கு உள்ளாகின்றனர். ஆண்களை விட பெண்களின் நுரையீரல் சிறிதாக இருக்கும். அதில் ஆண்களின் நுரையீரல் பெண்களின் நுரையீரலை விட 30% பெரியதாக இருக்கும். இதனால் தான் ஆண்களை விட பெண்கள் எதிலும் விரைவில் சோர்வடைகின்றனர். அதேபோல் பெண்களை விட ஆண்களின் தலை, தண்டுவடம் மற்றும் கால்கள் போன்றவை பெரியதாக இருக்கும். நோய் என்று வரும்போது பெண்களை விட ஆண்கள் தான் அதிக மரணத்தை சந்திக்கின்றனர். அதிலும் மார்பக புற்றுநோய், பிறப்புறுப்பு நோய், கருப்பை கட்டிகள் போன்றவற்றை தவிர மற்ற அனைத்து நோய்களாலும் ஆண்கள் மரணத்தை தழுவுகின்றனர். வயிறு, சிறுநீரகம், கல்லீரல், குடல்வால் ஆகிய மூன்றும் பெண்களை விட ஆண்களுக்கு சிறிதாக இருக்கும். பற்கள் என்று வரும்போது ஆண்களை விட பெண்களின் பற்கள் வலிமை குறைவாக இருக்கும். சொல்லப்போனால் பொக்கைவாய் தாத்தாக்களை விட பொக்கைவாய் பாட்டிகள் தான் உலகில் அதிகம். ஆண்களை விட பெண்களின் உடலில் ஆக்சிஜன் சற்று குறைவாக இருக்கும். இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருப்பதுதான். சிவப்பணுக்கள் தான் ஆக்சிஜனை உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து செல்கிறது. அது குறைவாக இருக்கும்போது பெண்களால் கூட்டம் நிறைந்த இடங்களில் நீண்ட நேரம் இருக்க முடியாமல் மயங்கி விடுகின்றனர்.